நம்ம ஓணம் சீரீஸில் டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் பீட்ரூட்டு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்ருக்கோங்க. நம்ம ஊர் பொரியல்லாம் செய்யலை அந்த பீட்ரூட் ஸ்மெல் லேசாக வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு பீட்ரூட் பச்சடி செய்யலை வராது அவ்வளோவா. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது கீழே பிடிக்காமல் இருக்க அப்பப்போ லேசாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கீழே பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு ஸ்மெல்லும் போய் நல்லா வதங்கி வரும். எண்ணெய் சேர்த்த தேவை கிடையாது. அது இப்போ தேங்காய், கொஞ்சோண்டு கெட்டியான தயிர், அது கூட பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இந்த பீட்ரூட்டில் வதங்கின பீட்ரூட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை சில பேர் தாளிப்பாங்க. ஸோ தாளிப்பும் ஆப்ஷனல் தான். இப்போ இதை குட்டியான பாத்திரத்தில் மாற்றிட்டு கெட்டி தயிரை இதோட மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டான பீட்ரூட் ரெசிபி ரெடி ஆயிரும். இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. நம்மளோட சேனலில் ஒவ்வொரு ஓணம் ரெசிபி, சத்யா ரெசிபிஸையும் அப்லோட் பண்ணிக்கோ. மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.